பார்த்திங்கன்னா அந்த டிவிகேலிருந்து திமுகவில் இணைந்தார்கள்னு சொல்லிட்டு ஒரு நிறைய நியூஸு யூடியூப்பு எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். பட் யார் இவங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, ஆல்ரெடி ஓபியில் இருந்தவங்க தான். சும்மா எப்பவுமே பண்ணுவாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். டிவிக்கில் இருந்த மாதிரி இருந்து அப்படியே திருப்பி டிஎம்கேலேயே போகிற மாதிரி. ஸோ அவங்க தான் அது எல்லாமே தெரியும். அதையும் தாண்டி இந்த கரகாட்டம் அந்த கோஷ்டிலாம் இருக்கும் இல்லையா, அவங்க கூட டான்ஸ் ஆனவங்களாம் இருக்கும் அதில். ஸோ டிஎம்கேன்னு பக்காவாக தெரியுது. நீ என்ன ஸ்கிரிப்ட் பண்ணாலும் சரி யாரும் நம்ப போகிறதில்ல. ஸோ வேஸ்ட்டாக எதுக்கு இந்த பேப்பர் கேட்குறது, இந்த ஃபோட்டோவை கசக்கி போடுறது, அப்புறம் வந்து இந்த சர்டிஃபிகேட்டில் கேட்குறது. ஸோ அப்படியே ரியாலிட்டியாக பண்ணுறாங்களாம்மா. அவ்வளோ பேக்கானாங்களாம் கேட்குறோம். ஆல்ரெடி இது மாதிரி நிறைய பண்ணி பார்த்தாச்சு. இதெல்லாம் புதுசாக நான் யோசிங்கப்பா. புதுசாக யோசிச்சா தான் நான் ஓகே அப்படின்னு தோணும். அதே சேம் கான்செப்ட் சப்பியாக முடிஞ்சு போச்சு. ஸோ விச்சுவல் வாரிஸ் கிட்ட போய் இதெல்லாம் வச்சுக்கலாமா? நீ ஒன்று செய்கிற, நீ ஒழுங்காக இருந்தாவே சரின்னு விட்டுருவோம். நீ இந்த மாதிரிலாம் கோஷ்டி வரலாம் பண்ணினா நீ என்னென்ன பண்ணலான்றதெல்லாம் எடுத்து அதை ரெஃபரன்ஸாக வச்சு காட்டுவாங்க. அதுதான் நாங்கள். ஸோ அதனால் வந்து இது மாதிரி சில்லியெல்லாம் யோசிக்காதீங்க, பெருசாக யோசிங்க. சும்மா ஒரு 5 பேர் டிவிகளில் இணைந்தார்கள், போனார்கள், வந்தார்கள், என்னத்துக்கு இதெல்லாம்? எப்படியும் நம்ப போகிறதில்லை, அதை நம்புற மாதிரியும் இல்லை. எல்லாருக்குமே தெரியும் நீ டிஎம்கே ஆளுன்னு. அப்புறம் எதுக்கு டிவிக்கில் இருந்த மாதிரி காட்டிட்டு அதாவது வந்து அந்த டிவிக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியிலேருந்து அவங்க கட்சியிலேருந்து எல்லாருமே எங்ககிட்ட வராங்கன்றது மாதிரி காட்டுறீங்க. ஒரு பொறுப்பும் வரல, அதான் பிச்சு மேய்ஞ்சுங்கிறாங்களே. ஸோ அதனால் வந்து புதுசாக யோசிங்க. புதுசாக யோசிச்சாதான், உங்களுக்கு கிரியேட்டிவாக என்ன யோசிச்சாதான் மக்கள் ஓகே இது இருக்குமான்ற மாதிரி நிலைமைக்கு வருவாங்க. நீங்கள் பாட்டு குழைச்சி சாப்பாடு மாதிரி குழைச்சிருந்தீங்கன்னா வச்சுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பக்காவாக தெரியுது நீ என்ன பண்ண, அந்த டான்ஸில் வந்து என்னென்ன பண்ணன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் ஃபேஸ் வேறு ஜூம் பண்ணி காட்டுறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையா? டிஎன்கே பேனர்லாம் நீ இருந்துருங்க, அந்த கட்சியில் இருந்துருங்க. டான்ஸ் ஆடும்போது என்னென்ன பண்ண வேலைகள்ன்றது தெரியும். அவ்வளோ தெரிஞ்சும் டிவிகே விச்சுவல் வாரிசுன்னு மாட்டாளா? டிவிகே விச்சுவல் வாரிசுனா என்ன நினச்சி நீ? உங்களோட ஜாதகத்தையே எடுத்து காட்டுவாங்க. அதுதான் நீ சும்மா இந்த ஒரு வாரத்தில் சேர்ந்துட்டு அப்படியே அந்த டிஎம்கேக்கு போயிட்டு மாலை போடுறது என்ன, துண்டு போடுறது என்ன, அந்த ஃபோட்டோவை கசக்கி போடுறது என்ன. பாப்பா நல்ல ஸ்கிரிப்ட் தான், பட் ஆனால் இது பழைய ஸ்கிரிப்ட், இது எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஊபிகள்லாம் வந்து என்னன்னா கிரியேட்டிவாக யோசிச்சிங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். உங்களை பார்த்து யாருன்னா அதே மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா பழைய சேர்த்து தேய்ச்சிருந்தீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. ஸோ பயன்றது இருக்குது, அது வேற விஷயம். பட் சில்லி இது மாதிரி விஜய் பேரை டேமேஜ் பண்ணலாம், அந்த டிவிக்கு கட்சியை டேமேஜ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா